அஜித் சார் கூட பரமசிவன் படம் பண்ணேன். அதே மாதிரி அஜித் அங்கிளும் எங்ககிட்ட நம்பர் கொடுத்துருந்தாங்க. பட் அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவரோட பர்த்டே அப்போ மட்டும் நான் அவருக்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணுவேன். அஜித் அங்கிள் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் தான். கைண்ட் ஹார்ட்டட், குட் ஹியூமானிட்டி, எல்லார பற்றியும் கேர் பண்ணிப்பாங்க. எல்லாமே என்னை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஜுகேஷன் அந்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். பேப்பரில் என்னோட ஆர்டிக்கல்லாம் வரும் இல்லையா, எல்லாம் ஷாலினி மேம் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் நடிக்கணும்ன்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்லா படிக்கணும், படிச்சு உங்க அம்மா அவ்வளவு தடவை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதனால படிச்சு நீ நல்லா ஷைன் வரணும், அப்ப நான் வந்து உன்னை வந்து பார்க்கணும் ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது சொன்னாங்க. ஹெல்ப் கேட்கணுன்றதுக்காக அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கல. பட் அவர் இந்த மாதிரி அவரை போய் பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவருக்கும் மறந்துருக்க மாட்டாங்க. அவர் யாருமே எதுவுமே பழச மறக்காதவர் தான். எப்படி பார்த்தா அவர் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவர் பிளஸ் பண்ணலாம், இல்லைன்னா படிப்புக்கும் அவர் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால அவர் ஆஃபீஸ் போய் பார்க்கணும்னு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். பட் சொல்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர பர்டிகுலராக எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா உடனே நாங்கள் போய் அவரை பார்ப்போம். வணக்கம் மனிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். முக்கியமா களவாணி படத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களோட பயணம் அங்க இருந்து ஆரம்பிச்சது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த களவாணி சர்க்குணம் அங்கிள் முன்னாடி ஃபர்ஸ்ட் கால் பண்றாங்க. ஆனா டைரக்டர் தான் பேசுறாங்கன்னு அம்மாக்கு தெரியும். நான் ஸ்கூல்ல இருந்தேன், அம்மா தான் வீட்டுல இருக்கும்போது தான் ஃபோன் வந்துட்டு அம்மா தான் அட்டென்ட் பண்ணி பேசினா. ஆஃபீஸ்க்கு போட்டோ நாங்களும் கொடுக்கல, எங்க போட்டோ எப்படி போச்சுன்னா எங்களுக்கும் தெரியாது. அதுவா யாரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க போட்டோ பார்த்துட்டு கால் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குமா, அவங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப அம்மா வந்து எல்லாமே சொன்னாங்க, என் பொண்ணு வந்து மாநிறம் தான், கலர் கம்மி. ஏன்னா அப்பெல்லாம் போகும்போது இந்த ஒரு ரீசன் வந்து மெயினா சொல்லுவாங்க, கலர் கம்மியா இருக்கிறதுனால. எல்லாமே ஓகேமா, நான் எல்லாமே போட்டோ பார்த்துட்டு தான் கால் பண்றேன், நீங்க கூப்பிட்டு வாங்க, உங்க பாப்பா நல்லா பண்ணாங்கன்னா உங்க பாப்பா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உடனே எனக்கு ஓகே சொல்லிட்டாங்க. உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியான விஷயம். அண்ணன், நாளைக்கு நம்ம வீட்டுல நாத்து நடுறது தெரியுமா? குபேட்டா கெட்டு கிடக்கு, டிராக்டரும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயா சொல்லி 2 ஜோடி மாடு ஓட்டி கூட. இது காசா? சரி பொறு, நான் போய் அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். அண்ணன் தாரேன், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக மாடு வேணும். அண்ணன், அந்த காசுல எனக்கு 2 பென்சிலாச்சும் வாங்கி கொடுண்ணே. உங்களோட வருமானம் ஒன்று இருக்கும், என்னவா இருந்துச்சு அப்போ? களவாணியோட பேமெண்ட் பாத்தீங்கன்னா per day 1000 rupees தான். மொத்தம் படம் நடிக்கிறதுக்கு வந்து ஒரு 23 days பண்ணிருப்பேன். இப்போ ஒரு நாள் 1000 ரூபாய்ன்றபோது 23 நாளைக்கு 23000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க அப்படின்றபோது அப்போ இந்த வருமானம் இல்ல, பேமெண்ட் பாத்தீங்கன்னா 1000 தான் அங்க போனது. ஆனா இங்க நசீர் சார் வந்து நான் இந்த மாதிரி நல்லா படிக்கிற பொண்ணுன்றதுனால சர்க்குணம் அங்கிள் ஆகட்டும், நசீர் சார் ஆகட்டும், எனக்கு படிக்கிறதுக்கு ஃபீஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, இப்போ அந்த படம் நடிச்சு முடிச்சிட்டீங்க. இந்த பிரேக்லாம் இருக்கும்போது விமல் சாருக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணீங்களா? யார்கிட்டயும் ஒரு ஹெல்ப் உதவின்னு கேட்கறது சுத்தமா எனக்கு பிடிக்காது. இப்போ விமல் அண்ணா பொறுத்த வரைக்கும் இப்போ ஷூட்ல பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது நல்லா பேசுவோம். அவர் தங்கச்சி மாதிரி தான் அவர் பழகுவாரு, எல்லாமே ஓகே அந்த மாதிரி. அதோட அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஷூட் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட கான்டாக்ட் பேசுறது அப்படிலாம் அவர்கிட்ட இல்லை, யார்கிட்டயுமே அப்படி பேசினது கிடையாது. அதே மாதிரி அஜித் சார் நம்பரும் அஜித் சார் கூட பரமசிவன் படம் பண்ணேன். அதே மாதிரி அஜித் அங்கிளும் எங்ககிட்ட நம்பர் கொடுத்துருந்தாங்க. பட் அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதே மாதிரி அவரோட பர்த்டே அப்ப மட்டும் நான் அவருக்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணுவேன். என்ன சொன்னாரு? அதுக்கு ரிப்ளை பண்ணுவாரா? எப்பவுமே நான் விஷ் பண்ணுவேன், எப்பவுமே அவங்க கிட்ட இது இருக்கு. பட் அதுக்கு மட்டும் விஷ் பண்ணிடுவேன், அது மட்டும் பெர்மிஷன் வாங்கிட்டேனே தவிர மற்றபடி அது மாதிரி வேற எதுவும் பேசி டிஸ்டர்ப் பண்றதோ கேட்கறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க மெசேஜ் பண்ணும்போது அஜித் சார் ரிப்ளை பண்ணுவாரா? என்ன ரிப்ளை பண்ணுவாரு? தேங்க்யூ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. அஜித் அங்கிள் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் தான். கைண்ட் ஹார்ட்டட், குட் ஹியூமானிட்டி, எல்லார பத்தியும் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு ஷூட் போனோம்னா லைட் பாய்ல இருந்து டச்அப்ல இருந்து டைரக்டர்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லார் மேலேயும் ரொம்ப ஈக்குவலா, எல்லார் மேலேயும் பாசமா, அவங்களுக்கு ஒண்ணுன்னா உடனே போய் கேட்கறது, அந்த மாதிரி தான். எல்லார்கிட்டயும் ஈக்குவலான அஃபெக்ஷன். அவங்க கிட்ட நான் போய் பேசும்போது அவங்க எல்லாமே என்னை பத்தி பெருமையா சொன்னாங்க. எல்லாமே என்னை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஜுகேஷன் அந்த மாதிரி கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், பேப்பர்ல என்னோட ஆர்டிக்கல்லாம் வரும் இல்லையா, எல்லாம் ஷாலினி மேம் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க அப்போ. ஸோ அந்த வயசுலயே என்கிட்ட ப்ராமிஸ், அவங்களுக்கு வந்து நான் நடிக்கணும்ன்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நல்லா படிக்கணும், படிச்சு உங்க அம்மா அவ்வளவு தடவை கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க, அதனால படிச்சு நீ நல்லா ஷைன் வரணும், அப்ப நான் வந்து உன்னை வந்து பார்க்கணும் ஒரு பொசிஷன்ல இருக்கும் போது சொன்னாங்க. விஜய் சார்
விஜய் சார் கூட அவர் கூட நான் படம் பண்ணியிருக்கேன். ஆ. போக்கிரி படம் பண்ணியிருக்கேன். ஆ. அப்புறம் வில்லு படத்துக்கும் நான் தான் அந்த சீன் நயன்தாரா மேமும் விஜய் சார் காம்பினேஷன் இந்த கிணத்துல பால் தூக்கி போடுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு எல்லாமே ஓகே. ஷார்ட் அப்ப பிரபுதேவா சாருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இந்த சீன் வந்து பொண்ணு பால் விளையாடுறதை விட பையன் விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இதுல நாங்க திருப்பி வந்துட்டோம். ஃபைனலா அது மாறினதுனால பட் என்னதான் மாறி இருந்தாலும் கூட பேமெண்ட் வந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி போக்கிரி படம் பண்ணியிருக்கேன். போக்கிரி படத்துல டைட்டில் கார்டு நேம் போடும் போதே என்னோட சீன் வந்துடும். அவரோட காம்பினேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எது எடுத்துட்டாங்க, அப்புறம் அவரோட சீன் எடுத்திருப்பாங்க போல. ஸோ அதனால ஆனா விஜய் சார் அங்கதான் ஸ்பாட்ல தான் இருந்தாங்க. ஆனா நான் போய் பேசணும் பார்க்கணும் அவர்கிட்ட பேசியிருக்கணும்னா பேசியிருக்கலாம், ஃபோட்டோலாம் எடுத்திருக்கலாம். பட் அப்போ எனக்கு வந்து இல்லை, நான் பண்ணுனா விஜய் சார் கூட ஹீரோயினாக தான் பண்ணணும். ஏன்னா விஜய் சார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரை மாமா மாமான்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால அப்பயே எனக்கு வந்து அப்போ போய் அவரை போய்ட்டு நார்மலாக சைல்ட் ஆர்டிஸ்டாக பார்த்து பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும்லாம் விருப்பம் இல்லை. ஸோ அதனால அப்போ நான் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சிவகாசி படத்துலையும் அவர் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதே மாதிரி அந்த படம் கத்தி படத்துல சிஸ்டர் ரோல் அதுக்கும் நீங்க தான் பண்றதுக்கா இருந்தது. பட் அவர் அண்ணான்னு கூப்பிட்டு பண்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சிவகாசி படத்துலயும் அந்த சைல்ட்ஹுட் தங்கச்சி கேரக்டர் இருப்பாங்க இல்லையா ஃபிளாஷ்பேக்ல, அதுக்கும் நாங்கள் ஆடிஷன் போனோம். நான் தான் பண்ண மாட்டேன். அப்பயே தெளிவா இருந்தேன், நான் அண்ணன்லாம் கூப்பிட்டு பண்ண மாட்டேன். அதே மாதிரி கத்தி படத்துக்கும் நான் பண்ணேன். விஜய் சேதுபதி சார் வந்து அவர் கூட எனக்கு நான் படம் பண்ணல, எதுவும் பண்ணல. பட் அவர் எனக்கு எப்படி தெரியும்னா, நானும் அவரும் ஒன்னா டான்ஸ் கிளாஸ் ஒரே இடத்துல போயிருந்தோம். அப்போ நான் தம்மா துண்டு தான் இருப்பேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவர் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் எப்படி இவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்குமோ அப்போ அவர் அந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வருவாங்க. இப்போ நான் அவங்கள போய் பார்க்கலான்ட்டு நீங்கள் கேட்டிங்களா, நீங்கள் போய் ஹெல்ப் கேட்டிருக்கீங்களா? ஹெல்ப் கேட்கணுன்றதுக்காக அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கல. பட் அவர் இந்த மாதிரி அவரை போய் பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவருக்கும் மறந்துருக்க மாட்டாங்க. அவர் யாருமே எதுவுமே பழச மறக்காதவர் தான். அவர் இன்டர்வியூ ஆகட்டும், அவர் பேசுறது எல்லாமே வச்சு பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் இப்பவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க நான் பேசும்போது அவங்க ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவங்கள போய் பார்த்தா எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ அதனால அவரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேபி பார்த்தா அவர் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அவர் ப்ளஸ் பண்ணலாம், இல்லைனா அவர் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதனால அவர் ஆஃபீஸ் போய் பார்க்கணும்னு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். பட் சொல்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர பர்டிகுலராக எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ கிடைச்சா உடனே நாங்கள் போய் அவரை பார்ப்போம். ஓகே, லாஸ்ட்டாக எஸ்டிஆர் வல்லவன் படத்துல போடு தாளம் போடு சாங் மொத்தம் அந்த பாட்டுல 4 காஸ்டியூம் இருக்கும். 4 காஸ்டியூமே நியூ காஸ்டியூம், எல்லாமே நல்லா. அந்த ஒரே ஒரு காஸ்டியூம் மட்டும் ஸ்லம் ஏரியா காஸ்டியூம்ன்றதுனால ரொம்ப பழைய ட்ரெஸ் அங்க இருக்கிறவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிக்கல, நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன் போலான்ட்டு. அப்போ அவர் பார்த்துட்டு எனக்கு கூப்பிட்டு தூக்கி வச்சுட்டு, ஏன் இந்த மாதிரி அழுறேன், எல்லாமே நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், இல்லை எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, நான் வேணா வேற என்னோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் போடக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் மட்டும் எனக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களமா நானும் போட்டுக்கிறேன், நம்ம வந்து எனக்கு தலையில செல்லமாக கட்டி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண அப்படிலாம் சொல்லக்கூடாது. நடிப்புன்னு வந்துட்டா நம்ம எப்படி நல்லா நடிச்சு வரணுன்றது தான் பார்க்கணுமே தவிர இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடிக்கணும், அவங்க தான் நல்ல ஆர்டிஸ்டா வருவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. கடைசியா உங்களை நிறைய படங்கள் கமிட் பண்ணியிருப்பாங்க, வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேரக்டர் உங்களுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, கடைசி நேரத்துல பார்த்தா அந்த கேரக்டர் வேற யாராவது பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது படம் இருக்கா? எந்த படத்துல எந்த கேரக்டர் கமிட் ஆகி வேணான்னு அப்படிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. போது என்ன இந்த ஒரு டேர்ம்ஸ் அந்த கண்டிஷன் வரும்போது தான் நாங்க அப்படி இல்லைன்றத அங்கேயே சொல்லிட்டு நாங்க வந்துரும். அதுக்காக தான் நான் பண்ணாம இருப்பேனே தவிர மற்றபடி கமிட் ஆகி ரிஜெக்ட் ஆகுறது அப்படிலாம் இல்லை, பண்ணாம இருந்ததெல்லாம் கிடையாது. ஏன் இப்போ இந்த நியூ இயர்க்கு கூட நான் எல்லாமே ஓகே. அவர் எங்களுக்கு சைல்ட்ஹுட்லேருந்து தெரியும், சைல்ட்ஹுட் படமாக நான் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ இயர் அன்னைக்கு எல்லாமே ஓகே. அந்த படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் மே மந்த்தில் ரிலீஸ் ஆகுது. அது பண்ணியிருந்தா நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கணும். எல்லாமே ஓகே, எல்லாமே பண்ணுறேன். லாஸ்ட் மினிட்ல அவர் ஒரு சின்ன விஷயம் சொன்னார். அந்த சின்ன விஷயம் தான் எங்களுக்கு அது இடிக்கிறதா இருந்துச்சு. அண்ணா வந்து அப்படி எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம், இப்படி வேண்டாமே. அவர் என்ன காரணம் ரிஜெக்ட் பண்ணுறது? அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் தான், வேற ஒண்ணுமே இல்லையே. நல்லா சுமூகமா ஆரம்பிச்சது, சண்டேல போய் முடிஞ்சு நாங்களும் இல்ல வேண்டாம் சார் சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அண்ட் ரீசெண்டா நீங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து ரிச் அப்படின்ற ஒரு ரிச் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொன்னீங்க. அது வந்து டைரக்டா நீங்க ஓவியாவை தான் சொன்னீங்க அப்படின்னு. ஆமா, அதுவே நான் இங்க மென்ஷன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைச்சேன். நாங்க எங்கேயுமே நான் வந்து அந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துருந்தீங்கனாலும் நல்லா கேட்டிருந்தீங்கனாலும்
பார்க்குறவங்களுக்கோ கேட்குறவங்களுக்கோ தமிழ் நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். நான் தமிழில் தான் பேசியிருப்பேன். அதில் நான் ஓவியா அக்காவை நான் அவங்கள நான் அக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஓவியாவை நான் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, நான் எங்கேயுமே அவங்களுக்கு நேமை மென்ஷன் பண்ணவே இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் ஓவியான்னு கெஸ் பண்ணலாம், இல்லை அவங்கள பற்றி தப்பாக பேசலாம், இல்லை சொல்லலாம். நான் ரிச் கேர்ள்னு தான் சொல்லியிருப்பேன். ரிச் கேர்ள்னா எல்லா படத்துலையுமே ரிச் கேர்ள்ஸுன்றவங்க நடிப்பேன். இப்போ எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரிச் கேர்ள்னு இருப்பாங்க. மெயினாக நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். ஏன்னா என்னால் முடியும். இப்போ நான் நடித்தாலும் சரி, நான் நடிக்கணும்னா இப்போ நான் நடிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேனா நான் நடிப்பேன். அதேமாரி இப்போ நாங்கள் இந்த வீட்டில் இருந்தால் தானே எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன். இப்போ நான் நடிக்கிற ஒரு அட்வான்ஸ் வாங்குறேன், 1 lakh வாங்குறேன், நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. ஃப்ளாட் ரெண்டல் எடுத்து போகலாம், அங்கே போனால் ஏசி வாங்கி போட்டுக்கலாம், பார்லர் போகலாம், என்ன நல்லா நான் க்ரூம் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு வித்தின் 1 வீக்ல என்னோட அப்பியரன்ஸ் எப்படி வேணாலும் மாறும்ல. இந்த வீட்டில் இருக்க தொட்டு தான் நான் இந்த ரேஞ்சில் இருக்கேன். எங்கே நம்ம இருக்கோமோ, எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அப்படி தான் நம்மளோட சுச்சுவேஷன் இருக்கும். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியுமே தவிர, அதுவே மாற மாற எல்லாமே மாறிப்பாங்க. இப்போ ஒரு படத்தில் ஒரு ஹீரோயினாக வராங்கன்னா எடுத்தோடனே எல்லாமே அவங்க வந்து எனக்கு ஹைஃபையாக இருந்து வந்துட போகிறது இல்லை. நான் அந்த மாதிரி ஒரு லுக்லேயும் நான் எனக்கான சான்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் எப்படி இருக்கிறேனோ ஒரு வில்லேஜ் லுக்கில் அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கேட்குறேனே தவிர, அதே மாதிரி நான் ஹீரோயினாக தான் பண்ணி ஆகணும்னு அடம் பண்ணல, ஒத்த காலில் நிற்கலை. நான் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி களவாணி படத்தில் எப்படி வந்தனோ அதே மாதிரி பண்ணணும்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. எந்த ஒரு கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு எங்களோட ஆறுதலாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்னோட சார்பாக டேக் ஒன் தமிழ் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கஷ்டமும் சீக்கிரமாக மாறும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கும் சரி, உங்கள் டீம் எல்லாருக்கும் சரி. நாங்கள் படுற கஷ்டத்தில் இன்டர்வியூக்காக நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் இருந்து இப்படி வேர்த்து விறுவிறுத்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சேனலுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு கோல்டன் மெமரியான ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.